அன்பு தமிழ் மக்களே வணக்கம். கிரிக்கெட் உலகக் கோப்பையை இந்தியாவிடமிருந்து பிடுங்கி ஆஸ்திரேலியாவிடம் கொடுத்த மோடி, இலங்கை ஒன் டே கிரிக்கெட் மேட்சையும் அவர் டிவியில் பார்க்க போய் அதுவும் அம்பேல் ஆனது. ராசி இல்லாத மோடியின் ஆட்டம் அத்துடன் நிற்கவில்லை. அது இப்போது ஒலிம்பிக்கிலும் அவரது ஆட்டம் தொடர்கிறது. இந்தியாவுக்காக எவன் பதக்க விளையாட்டை விளையாடுகிறானோ அவனுடன் விளையாடுவது தான் மோடியின் வழக்கம். இப்போது திராவிட மாடல் யூடியூப் இணையதளங்கள் இதை படம் பிடித்து காட்டுகின்றன. டாஸ்மார்க் போதையில் இருக்கிறவன் சொன்னால் அது சரியாகத்தானே இருக்கும். வினேஷ் போகத்துக்கு மெடல் கிடைக்கவில்லையே என்று தமிழ்நாட்டில் உள்ள சில போக்கத்தவனுங்க வீடியோ போட்டு மோடி வெறுப்பை காட்டியிருக்கிறானுங்க. காமன் சென்ஸ் இல்லாதவன் காமன் வெல்த்தை கொள்ளையடிப்பவன் அப்படித்தானே சிந்திக்க வேண்டும். அங்கே என்ன நடந்திருக்கும் என்று நம்மால் யூகிக்க முடிகிறது. மோடி நினைத்தால்தான் இங்குள்ள எல்லா அணுவும் அசையுமே. மல்யுத்த போட்டி நடக்கும்போது மோடியின் ஆளு ஒரு 100 கிராம் கோயில்பட்டி கடலை மிட்டாய் பாக்கெட்டை கொண்டு போய் அவங்கக்கிட்ட திங்க சொன்னாராம். அதை தின்னு முடித்ததும் தண்ணி தாகம் எடுக்குமே, தண்ணியும் அவங்க குடிச்சிட்டாங்க. இப்படி 150 கிராம் எடையை மோடி ஏற்றி விட்டுட்டாரு. போட்டியில் ஜெயித்ததும் பாத்ரூமுக்கு கூட போக முடியாமல் போக அனுமதிக்கலையும். ஏன்னா எடை குறைஞ்சிடுமே. உடனே வினேஷ் போகத்தின் எடையை பார்க்க சொல்லி மோடியின் ஆளு ஒலிம்பிக் கமிட்டியிடம் சொல்லி வற்புறுத்தி இருக்கிறாங்களாம். போட்டியில் விளையாடுனதில் வேர்த்து 50 கிராம் எடை குறைஞ்சி போச்சான். ஆனால் கடலை மிட்டாய் தான் வகுத்துக்குள்ளே கிடக்குது. அது 53.100 கிராம் எடைன்னு காட்டி தகுதி நீக்கம் செய்து விட்டதாம். இதுதாங்க ஒரு விளையாட்டு வீராங்கனையை ஆய் போக விடாமல் செய்த ஒரு பேயின் கதை. அவசரமாக ஆய் வருதுன்னு சொல்லியும் போக விடாமல் தடுத்திருக்காங்க. திராவிடர்கள் சொல்லும் கதையின் ரகசியம் இதுதான். இந்த மெய்யாலுமே நடந்த கதையை ஒரு சோகக் கதை ஆகிவிட்டது இந்தியாவுக்கு. தங்கம் கிடைக்காததில் பலருக்கு இங்கே மகிழ்ச்சி. அது யாரென்று நான் சொல்லாமலே தெரியும். வடநாட்டானுக்கு கிடைச்சா அவனுக்கு பொறுக்காதே. இந்த மாதிரி ஒரு பிரதமர் இருந்தால் திராவிடர்கள் கதறாமல் என்ன செய்வாங்க? ஒலிம்பிக் விளையாட்டை அரசியலிலும் காட்டி விடுவாரே இந்த மோடி. அதனால தானே நாங்கள் விபூதியை பூசிக்கிட்டு பக்த கோடிகளாக அலைய வேண்டியதாக இருக்குது. இந்து கோவில்களில் கிறிஸ்தவர்கள் அறங்காவலராக இருக்கும் விஷயத்தை கூட தெரியாத தற்குறி எம்பிக்கள் இருக்கும் இந்த தேசத்தில் நாமளும் வித்தியாசமாகத்தான் சிந்திக்கணும். தமிழ்நாட்டிலிருந்து தேசிய விளையாட்டு போட்டிக்கே வீரர்கள் மாணவர்களை அனுப்ப முடியாத இந்த தமிழக விளையாட்டு மந்திரி, இந்த கல்வித்துறை என்னதான் செய்து கொண்டிருந்தது? தூங்கிக்கிட்டு இருக்குது. இவங்களா இந்த ஒலிம்பிக் போட்டிக்கு வீரர்களை தேர்ந்தெடுத்து அனுப்ப போகிறான். மோடி இப்படித்தான் பாராளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியை செஞ்சுரி அடிக்க விடாமல் அம்பேருக்கு கைக்கூலி கொடுத்து சதி பண்ணி 99லே அவுட் ஆகிட்டார். மோடி இருக்கிற வரைக்கும் எங்களை அரசியலில் விளையாட விடவே மாட்டார். அதனால தான் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி பார்லிமெண்ட்டில் நாங்கள் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஒலிம்பிக்கு 2029 தான் வருது. அது வரைக்கும் எங்கள் இண்டி கூட்டணி தொடரும். 2029 ஒலிம்பிக்கிலேயாவது எங்களை ஒரு அலுமினியம் மெடலையாவது வாங்க விடுவாரா இந்த மோடி? இப்போ உதயநிதி கடலை மிட்டாய் பாக்கெட்டோட பிரான்ஸுக்கு போக போகிறதா சொல்லிக்கிறாங்க. பாவம் வழியில் பசிக்கும்ல. விக்னேஷ் போகத்துக்கு ஆறுதல் கூறி கடலை மிட்டாயை கொடுத்து மோடியை ஞாபகப்படுத்தி அவருக்கு வன்மம் குறையாம பார்த்துக்க போறாரோ என்னமோ. கொச்சியில் இருக்கிற நமக்கு என்ன தெரியும்? வயநாட்டில் இயற்கை விளையாடின விளையாட்டை அவர் போய் பார்க்க மாட்டாராம். சேத்துல வலிக்கி விழுந்துருவாராம். அதற்கு அவர் தயார் இல்லையாம். ஆனால் பிரான்ஸில் போய் ஒலிம்பிக் விளையாட்டை பார்ப்பாராம். வயநாட்டில் என்ன திராவிடனா வாழ்கிறான் அங்கே போய் பார்க்கறதுக்கு. வினேஷ் போகத்துக்கு தற்கொலை எண்ணம் வந்துவிடக்கூடாதே என்று சிலர் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க அங்கே போகிறதா சொல்கிறாங்க. நமக்கு ஒன்றும் தெரியலை, அது யாருன்னும் தெரியல. இந்தியா எத்தனை மரணங்களை தான் தாங்கும்? ஒலிம்பிக்கு எடை கட்டுப்பாடு கூடாதுன்னு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்புனா நல்லா இருக்கும். செய்வார்களா அதை? தமிழ்நாட்டில் போட்டி ஒலிம்பிக் நடத்தி வினேஷ் போகத்துக்கு கோல்டு மெடல் கொடுக்க இந்த திராவிட அரசு முயற்சிக்குமா? அப்படி செஞ்சால் ஓட்டு நிறைய கிடைக்கும். பார்த்து செய்யுங்க. ஓட்டை கணக்கு பண்ணி தானே எல்லா திட்டங்களையும் நீங்கள் அறிவிக்கிறீங்க. அதனால தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் நடந்தால் எடை கட்டுப்பாடு எல்லாம் துளியும் இருக்காது. குண்டு கல்யாணம், சகாதேவன் மகாதேவன், அதாங்க அந்த ஆட்டோவில் ஏறினான 2 குண்டு பையன் அவங்க தாங்க.
பக்கோடா காதர் மாதிரியான ஆட்கள் கூட வந்து கலந்துக்கிடலாம். ஆஃப்டர் ஆல் 100 கிராமுக்காக மெடலை பறிக்கிற அல்ப புத்தியெல்லாம் திராவிடனுக்கு கிடையாது. அது என்ன 20 பவுன் தங்கச்சங்கிலியா பைக்கில் வந்து பறிச்சுட்டு போகிறதுக்கு? டெல்லி கனாட் பிளேஸில் உள்ள ஜந்தர் மந்தர் ஸ்ட்ரீட்லேயே எடை குறைக்க விக்னேஷ் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எக்ஸசைஸ் பண்ணி எடையை குறைக்க என்ன பாடுபட்டாருன்னு வீடியோலாம் போட்டாரு. அது தெரியுமா உங்களுக்கு? அதை மோடி 100 கிராம் கடலை மிட்டாயை கொடுத்து போட்டியிலிருந்தே டிஸ்குவாலிஃபை பண்ணிவிட்டார். இந்த அநியாயத்தை நான் எங்கே போய் சொல்கிறது? இந்தி கூட்டணி மாதிரி சதி ஆலோசனை பண்ணி ஒலிம்பிக் கமிட்டியுடன் இந்த மோடி ஒரு இந்தி கூட்டணி போட்டிருப்பாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஜந்தர் மந்தர் வீதி பிளாட்ஃபார்மில் போராட்டம் நடத்தித்தான் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை மூட வச்சோம். பிரசாந்த் கிஷன் தலைமை பதவியை ஒழித்தோம். அந்த போராட்டத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க தான் விவசாயிகள் போராட்டத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. சமோசா டீக்கே எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்துடுவான். இனி மல்யுத்த போட்டிக்கு ஒலிம்பிக் போட்டிக்கு போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜட்டிக்குள்ளே 100 கிராம் இடக்கல்ல போட்டாலும் போட்டுருவார் இந்த மோடி. யமகாதக வில்லனாச்சே அவர். திராவிட யூடியூபர்கள் மோடி வெறுப்பை இப்படித்தான் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவதை திராவிடன் நம்புவான், தமிழன் நம்புவானா என்று அவர்கள் சிந்திப்பதில்லை. சங்கி நம்ம சொன்னால் மற்ற மங்கிகளுக்கு கோபம் வரத்தான் செய்யும். உண்மையை உறக்க சொல்லுவது தானே நம்முடைய வழக்கம். உறக்க சொல்லுவோம். மோடி அவுர் ஏக் பார். ஜெய் ஹிந்த்.